இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்திய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, அன்பு தெய்வமே, உம்முடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு இருக்கும்போது உம்முடைய அருளை மாற்றிலே நாங்கள் கண்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து இறைவார்த்தையை கொடுக்கும் போது உம்முடைய அருள்வரம் எங்களோடு இருக்கட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல், சக்தி, அபிஷேகம் இன்று எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள இறை வார்த்தைகள். அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமுட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியபின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து தலித்தாகும், அதாவது சிறுமியை எழுந்திரு என்றார். உடனே சிறுமி எழுந்து உட்கார்ந்து நடந்தாள். இறந்த சிறுமியின் தாயும் தந்தையும் உறவினர்களும் புலம்பி அழுது கண்ணீர் சிந்திய போது இயேசு அனைவரையும் வெளியேற்றினார். சிறுமிக்காக பெரிதும் அழுத அவளுடைய தந்தையையும் தாயையும் மட்டும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். சிறுமிக்காக அழுவதையும் ஓலமிட்டவர்களையும் புலம்பியவர்களையும் அங்கிருந்து வெளியேற்றினார். காரணம், சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள் என்று இயேசு கூறிய போது அவரை பார்த்து நகைத்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் இவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை என்பதை அறிந்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார். ஆனால் நம்பிக்கையில் ஆழமுள்ள தாய் தந்தை சீடர்களை மட்டும் தம்முடன் சேர்த்து கொண்டார். அழுது ஓலமிட்டு கண்ணீர் சிந்தி மாரிலடித்து அழுதவர்கள் சிறுமி சாகவில்லை என்று சொன்னபோது அவர்கள் நம்பவில்லை, இயேசுவை நம்பவில்லை, இயேசுவின் வார்த்தையை நம்பவில்லை. அதனால் தான் நம்பிக்கை இல்லாதவர்களை அவர் தன்னோடு சேர்த்து கொள்ளவில்லை. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இயேசுவோடு இருக்க முடியும். நம்பிக்கை இருப்பவர்களை மட்டும்தான் இயேசு தன்னோடு சேர்த்து கொள்வார். நம்பிக்கை இருப்பவர்களால் மட்டுமே இயேசுவின் இதயத்தை அசைக்க முடியும். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று யோவான் நமக்கு சொல்லுகின்றார். கடவுளிடம் நம்பிக்கை கொள்கின்ற மக்கள் கடவுளின் பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தந்தையின் மீது உரிமை உண்டு. நாம் உரிமை மக்கள். இன்று உங்களிலும் உங்கள் வீட்டிலும் நம்பிக்கை இருந்தால் இயேசு உங்கள் துன்பத்தில் ஈடுபடுவார், உங்கள் துயரத்தில் ஈடுபடுவார், உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடுவார். இன்று சிறுமியை உயிர்ப்பித்த கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவர்களிடம் மட்டும் சென்ற கடவுள் நம்மையும் நம்முடைய துன்பத்தையும் துயரத்திலும் கடவுள் ஈடுபடுவார். இன்றைய இறை வார்த்தையை நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.